ஹெல்த்தியான ஒரு கீரை சாதம் செய்யறதுக்கு நான் 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். இதில் 1/4 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு. இப்போ இதை சேர்த்துட்டு நான் இந்த டம்ளரில் வந்து 3 டம்ளர் எனக்கு அரிசி இருந்துச்சு, 1 டம்ளர் பருப்பு எடுத்துருக்கேன். 3ல் 1 பங்கத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு இதில் சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு வந்துடலாம். இப்போ நான் அந்த அரிசி அந்த டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். மொத்தமாக நம்ம 5 டம்ளர் தண்ணி தேவைப்படுறதுக்கு நான் 4 டம்ளர் தண்ணியை இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நான் காரத்துக்கு வந்து மிளகாய் பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 4 மிளகாய், ஒரு தக்காளி நான் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்து நம்ம இதை வேக வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வேக வைங்க. தேவையான அளவுக்கு உப்பு 2 ஊறிட்டு விசில் வச்சோம்னாக்கா சீக்கிரமாக நல்லா குழஞ்சி வெந்து வரும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு நான் பெரிய சைஸ் வல்லார வெங்காயம் 2, ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் தாளிக்க வச்சுருக்கேன். ஒரு 20 பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சாதம் நல்லா வெந்துருச்சுது. இதை ஓரமாக வச்சிடலாம். ஒரு 5 விசில் வச்சு எடுத்துகிட்டா போதும். இப்போ ஒரு வானலில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு தாளிச்சிடலாம். கடுகு வெடித்தோடனே நான் ஒரு 15 பல் பூண்டு வச்சுருக்கேன். அந்த பூண்டு அதில் சேர்த்துடலாம். பெரிய சைஸ் வல்லார வெங்காயம் 2, மீடியம் சைஸ்னாக்கா ஒரு 3 சேர்த்துக்கலாம். வெங்காயம் நிறைய சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ காஞ்ச மிளகா நான் காரத்துக்கு வந்து அதில் ஒரு 4 மிளகா சேர்த்ததுனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா வேண்டானாக்கா தாளிக்கும் போது காஞ்ச மிளகா கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளியை பொடியாக கட்டி சேர்த்துருக்கேன். நான் ஏற்கனவே ஒரு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி அதில் வேக வச்சதுனால நான் ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா குழைய வேக வச்சுக்கலாம். இதை தக்காளி வெங்காயம் வதங்கின பிறகு நான் முருங்கைக்கீரை இன்றைக்கி எடுத்துருக்கேன். கீரையை உருவி வச்சுருக்கேன். இப்போ அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் இல்லையா, இப்போ மீதி இருக்க அந்த 1 டம்ளர் தண்ணியை இதில் ஊற்றி நம்ம கீரையை ஒரு 4 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு கீரை வெந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கீரையை வேக வச்சுங்க. கீரையை மூடக்கூடாது, திறந்து வச்சு வேக வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை தான் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது. நல்லா கீரை வெந்துருச்சுது. கீரைக்கு வந்து கொஞ்சம் உப்பு இதில் போட்டுக்கோங்க. நம்ம வந்து சாதத்துக்கு மட்டும் தான் உப்பு அதில் சேர்த்தோம். நான் கீரைக்கு உப்பு போட்டதை உங்களுக்கு காமிக்கல. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இந்த சாதம் வந்து கொஞ்சம் குழைவாக தான் இருக்கும். சாம்பார் சாதம் மாதிரி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சூடாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஆறிடுச்சுனாக்கா டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது. நல்லா சூடாக செஞ்சு வீட்டில் இருக்கிற அன்றைக்கி சூடாக செஞ்சு சாப்பிடுங்க. லாஸ்ட்டாக ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்தோம்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் நல்லா அப்பளம், வத்தல், மோர் மிளகாய் இதெல்லாம் சாப்பிட்டு துவையல் வச்சு சாப்பிட்டாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுடைய சாப்பாடு ரெடி ஆகிடுச்சிது. இதை லஞ்ச் பாக்ஸும் கொடுத்து அனுப்பலாம். நம்ம அப்படியே சுட சுட வச்சாக்கா சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.